வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் தீவிர பாதுகாப்பு சோதனைகள், 411 பேர் கைது. குடியுரிமை மற்றும் தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு பகுதியாக ஏப்ரல் 13 முதல் ஏப்ரல் 17 வரையாக குவைத்தில் உள்ள பல்வேறு ஆளுநர்களில் குடியிருப்பு விவகார புலனாய்வு பொதுத்துறை தீவிர பாதுகாப்பு பிரச்சாரங்களை நடத்தி வருகின்றது. இந்த நடவடிக்கைகளில் 411 மீறியவர்களை கைது செய்திருக்கின்றது. அவர்கள் சட்ட நடவடிக்கைக்காக பொருத்தமான அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனர். அனைத்து மீறுபவர்களுக்கும் எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்துவதற்கான தனது உறுதிப்பாட்டை உள்துறை அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. பொறுப்புக்கூறல் குற்றவாளிகள் மற்றும் அவர்களின் முதலாளிகள் இருவருக்கும் பொருந்தும் என்பதை வலியுறுத்தியிருக்கின்றது. இது பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நாட்டின் சட்ட விதிமுறைகளை நிலைநிறுத்துவதற்கும் ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டத்தை பின்பற்றுவது சமூகத்தின் பாதுகாப்பையும் ஸ்திரத்தன்மையையும் பராமரிக்க உதவும் ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பணியாளர்களுடன் ஒத்துழைத்து ஏதேனும் மீறல்கள் குறித்து புகார் அளிக்குமாறு பொதுமக்களை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. போலி குவைத் விசாவின் பேரில் இந்தியாவில் மனித கடத்தல் வழக்கு. குவைத்தில் வசிக்கும் இந்தியர் உட்பட 5 பேர் மீது மனித கடத்தலில் ஈடுபட்டதாக கூறிய ராஜீவ் காந்தி சர்வதேச விமான நிலைய போலீசார் குற்றவியல் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாத போதிலும் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை வாங்கி தருவதாக மக்களை கவர்ந்ததாக இந்த குழு மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடப்பாவைச் சேர்ந்த கதீருன் ஷேக் என்ற பெண் குடியேற்ற சோதனையின் போது தடுத்து நிறுத்தப்பட்ட போது இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அவரது இந்திய பாஸ்போர்ட்டில் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படுவதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அவர் ஒரு ECR பாஸ்போர்ட்டை வைத்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இது சில நாடுகளுக்கு வெளிநாட்டு பயணத்திற்கு சிறப்பு அனுமதியை கட்டாயமாக்குகின்றது. விசாரணையின் போது கடப்பா மற்றும் விஜயவாடா மாவட்டங்களைச் சேர்ந்த 5 முகவர்கள் அவருக்கு போலி குவைத் விசாவை உருவாக்க உதவியதாக குடிவரவு அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றனர். குடிவரவு அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் 5 சந்தேக நபர்கள் மீது முறையான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதியை பார்க்கலாம். 24 கேரட் ஒன்றின் 1 கிராமுக்கான தங்கத்தின் பெறுமதி 32.96 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.24 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.87 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.74 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.44 இந்தியன் ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 974.74 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 395.94 பங்களாதேசி டக்காஸ் ஆகும்.